ஹாய் வணக்கம் யூனிவர்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு என்ன லவ் மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? என்ன கார்டு வருது, அதை பொறுத்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, என்ன தேவை என்ன தேவையில்லை, என்ன மாற்றங்கள் நடக்கும், உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத இப்போ வர கார்டு மூலயமா தெரிஞ்சுக்கலாம். என்ன கார்டு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். என்ன கார்டு வந்திருக்கு? நைட் ஆஃப் ஷார்ட்ஸ். ஓகே, நைட் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கை காட்டுற ஒரு கார்டு. நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு அவசரம், ஒரு வேகம், ஒரு உணர்ச்சி வேகம், டிசிஷன்ஸை வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எடுக்கிறது, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை காட்டுது. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் வரலாம், சண்டைகள் வரலாம், திடீர்னு நடக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. நீண்ட நாள் ஒரு நிலையான பிரச்சனை அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா சடனாக ஒரு வாக்குவாதம் வரும், அடுத்தே சரியாக போயிடும் அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான். ஓகே, நீங்கள் 2 பேருமே வெளிப்படையாக உங்களோட எமோஷன்ஸை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் 2 பேருமே ஓப்பன் அப் பண்ணும்போது இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ராவல், ஒரு ஒரு ஜேர்னிக்கு ஏதாவது ஒரு ட்ராவல் வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க, ஒரு பயணத்துக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து அது மட்டும் இல்லை, அது வந்து இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்யூச்சர் பிளான்ஸ், ஒரு வீடு கட்டணும், இல்லை வீடு வாங்கணும், வேலை பார்க்கணும், அந்த ஃபேமிலி, அந்த மாதிரி ஃப்யூச்சர் பிளான்ஸ் ஏதாவது இருந்தாலுமே அது தொடர்பாகவும் இன்றைக்கி திடீர்னு நீங்கள் முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, இதே நீங்கள் மேரிட் கப்பலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன தகராறுகள், பிரச்சனைகள், கருத்து முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி 2 பேரோட எனர்ஜியுமே வந்து இன்றைக்கி ரொம்ப வேகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பட் இது எல்லாமே ரொம்ப சடனாக வரும், சடனாக போயிடும். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் சால்வ் ஆகிற மாதிரியான இஷ்யூஸ் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாலாம் இந்த பிரச்சனை கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப நீடிக்கும், கண்டினியூ ஆகுன்ற எனர்ஜிலாம் கிடையாது. அதே மாதிரி இந்த கார்டு வந்து சந்தோஷமாக வந்து பிரச்சனைகளை வந்து தீர்க்கிற ஒரு எனர்ஜியையும் இந்த நைட் ஆஃப் ஷார்ட்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியும் உண்டு இந்த கார்டுக்கு. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா 2 பேருமே ஒன்றா வெளிநாடு இல்லை வேலை மாற்றம் இல்லை வீடு ஷிஃப்ட் பண்ணுறது, அந்த மாதிரி முடிவுகள் எல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இன்ஸ்டன்ட் டிசிஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி உங்கள் பர்சன் பேசுகிறத நீங்கள் கேட்கணும், நீங்கள் பேசுகிறத உங்கள் பர்சன் கேட்கணும். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறத கவனமாக கவனித்து கேட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் டீப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுவே நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நைட் ஆஃப் ஷார்ட்ஸ் கார்டு மூலயமா இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒருத்தர் வேகமாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க, ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு புதுசாக ஒரு பாசம் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதிரடியாக கிடைக்க போகுது, திடீர்னு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுவும் ஆன்லைனில், சோஷியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், வேலை செய்கிற இடம், இல்லை ட்ராவல், இந்த மாதிரி தருணங்களில், இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து உங்களோட அந்த பர்சனை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே வர பர்சன் வந்து ரொம்ப சாமர்த்தியமானவராகவும் இருப்பார், ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, நல்ல பேச்சு திறமை இருக்கும், பேச்சில் அடிச்சுக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க. நல்லா மடக்கி பேசிடுவாங்க, கவுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி. ஆனால் கவனிக்க வேண்டியது என்னென்னா, சில நேரங்களில் இந்த நபர் வந்து ரொம்ப வேகமாக ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்தாலும் அவங்கக்கிட்ட பொறுமை ரொம்ப குறைவாக இருக்கும், நிதானம் குறைவாக இருக்கும். அதனால் அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் நைட் ஆஃப் ஷார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, லவ் அண்ட் மேரேஜ் இதில் வந்து திடீர் மாற்றங்கள், வேகமான முடிவுகள், உணர்ச்சி புயல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஆனால் சரியான புரிதல், பொறுமை, நிதானம் இது இருந்ததுன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிறது உறுதி. ஓகே.